அது ஒரு பெரிய மருத்துவமனை. அங்குதான் ஜெனிபா என்னும் செவிலியர் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். தனது பணியை முடித்த பிறகு நோயாளிகளுக்கென்று நேரம் ஒதுக்குவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசி விளையாடுவதும் அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இதை பார்த்து உடன் பணியாளர் ஒருவர் அவரிடம், ஏன் இப்படி நேரத்தை செலவழிக்கின்றீர்? மற்றவர்களிடம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று விருப்பமா என்று அவரை பார்த்து கேட்டார். உடனே அந்த ஜெனிபர் என்னும் செவிலியர் அவரிடம், இவர்கள் என் பெயரை நினைவில் வைத்திருக்க நான் செய்யவில்லை, மாறாக நான் நோயற்ற போது யாரோ ஒருவர் அன்பு செய்தார்கள் என்பதை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதுவே நான் இங்கே விட்டு செல்கின்ற எனது பெயர், எனது கையெழுத்து என்று சொன்னாராம். இன்று நம்மை நோக்கி இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நாம் மற்றவர்களுக்கு எத்தகைய கையெழுத்தை விட்டு செல்கின்றோம்? பல ஆவணங்களில் நாம் கையொப்பமிடுகின்றோம். அது நம் அடையாளமாக இருக்கின்றது. இது நம்முடையது என்ற உணர்வை அது ஏற்படுத்துகின்றது. இன்றைய நாளிலே இயேசுவின் சீடத்துவத்தின் கையெழுத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். இதுதான் அன்பு. ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் அதிகாரம் 13:35 வாசிக்கின்றோம். சீடத்துவத்தின் உண்மையான கையெழுத்து அன்பு. அன்பு இல்லை என்றால் இயேசுவின் சீடத்துவத்தை நம்மால் பெற முடியாது என்பதை இன்றைய நாளில் புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். கிறிஸ்து கடவுளின் அன்பை நமக்கு தந்தார். நாமும் அவரது அன்பை பிறருக்கு தருவோம். அன்பிற்கு உருவம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது எவ்வாறு பேசும், செயல்படும்? அது எவ்விதம் உறவாடும்? ஒருவேளை அன்பிற்கு உருவம் இருந்தால் அது இயேசுவை போல இருக்கும். அதனுடைய பேச்சு, செயல், சிந்தனை மற்றும் உறவாடும் பண்பெல்லாம் இயேசுவின் பண்பையே ஒத்திருக்கும். ஏனெனில் இயேசுவில் தான் அன்பு முழுமை பெற்றது. அவரில் தான் அது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. தெளிவாக சொல்ல போனால் இயேசுவில் தான் இறை அன்பும் மனித அன்பும் நிறைவாக சங்கமித்தது. அவ்வண்ணமே அது நிறைவாக வெளிப்படுத்தப்பட்டது. அவரது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அன்பே நிறைந்திருந்தது. கருவறை முதல் கல்லறை வரை உண்மை அன்பையே அவரது வாழ்க்கை பூத்திருந்தது. அவரை நாடி வந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அன்பே குணமளித்தது, புது வாழ்வை அளித்தது. இந்த அன்பே அனைத்தையும் புதியது ஆக்கியது என்கிறது திருவெளிப்பாடு அதிகாரம் 21:5. இவ்விலையுயர்ந்த அன்பை நாம் என்றும் சுவைக்க வேண்டும். பாவத்தினால் கடவுளோடு கொண்டிருந்த நெருங்கிய உறவை மனித இனம் இழக்க நேரிட்டது. ஆனால் கடவுள் தமது பேரிரக்கத்தால் அவர்களை தேடி வந்து மீண்டும் உறவு கொள்ள விரும்பினார். இதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாய் மானிட சமூகத்தோடு உறவு கொள்ள விளைந்தார். ஆனால் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோ கடவுளது அன்பை முழுமையாக சுவைத்தார்களே ஒழிய அவ்வன்பை நிறைவாக பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. யோனா இறைவாக்கினர் கடவுளது அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. கடலிலே வீசப்பட்ட யோனாவை கடவுள் தனது பேரிரக்கத்தால் காப்பாற்றி நினிவே நகருக்கு கொண்டு சேர்த்தார். இவ்வாறு கடவுளது அன்பை சுவைத்த அவர் மன்னிப்பையும் சுவைத்தார். இவ்வாறெனில் கடவுளின் அழைப்பை புறக்கணித்து கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை கட்டி கொண்டார் யோனா. ஆனால் அவரது பாவத்தை மன்னித்து தனது பணியை மீண்டும் அவரிடமே கொடுக்கின்றார். இவ்வாறு தன்னை கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அவ்வாறு யோனாவும் மனம் திரும்பி நினிவே மக்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதை விரும்பவில்லை. தன்னலத்தால் அவர் கடவுளின் அன்பை முழுமையாக பிறரோடு பகிரவில்லை. இவ்வாறு ஆதாம் முதல் கடைசி இறைவாக்கினர் வரை கடவுளின் அன்பை சுவைத்தார்கள் ஒழிய அவ்வன்பை பிறரோடு நிறைவாக பகிர தவறவிட்டார்கள்.
இந்நிலையில்தான் இயேசு வந்து கடவுளின் அரவணைக்கும் அன்பை இயற்கையின் மூலமாக, தனது பெற்றோர்களின் மூலமாக மற்றும் தனது ஜெபத்தின் வாயிலாக பல்வேறு விதங்களில் மனித தன்மையில் உணர்ந்தார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் போரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று மத்தேயு அதிகாரம் 3 வசனம் 17 மீண்டும் 17 வசனம் 5 என்று ஞானஸ்தானத்தின் போதும் ஒரு மாற்றத்தின் போதும் மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன். யோவான் அதிகாரம் 12 வசனம் 20 என்று எருசலேமிலும் தன் அன்பை தந்தை கடவுள் உறுதிப்படுத்துகிறார். தந்தை கடவுள் தன் மேல் கொண்டுள்ள பற்றின் ஆழத்தை இயேசுவும் முழுமையாக அறிந்து கொண்டார். இயேசு எந்த அளவுக்கு அன்பை பெற்றாரோ அந்த அளவுக்கு நிறைவாக வெளிப்படுத்தினார். சுருங்கக்கூறி தந்தை கடவுள் தனக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுவிடம் கொடுத்தார் என்று லூக்கா அதிகாரம் 10 வசனம் 21 சொல்கின்றது. அதே போல இயேசுவும் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க முன் வந்தார். அவ்வாறு இயேசுவும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதுவும் தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்று தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இதற்கு உதாரணமாக இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி எனில், கடவுளின் அன்பில் என்னென்ன குணங்கள் வெளிப்பட்டதோ அதே குணங்கள் கிறிஸ்துவின் அன்பிலும் வெளிப்பட்டன. முதலாவது, கடவுளுடைய அன்பிற்கு முன் எதுவும் மறைவாக இருக்க முடியாது. நேரடியாக சொல்ல வேண்டுமெனில் அவரது அன்பிற்கு எல்லாமே தெரியும். அதனைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் 139 திருப்பாடலிலே அழகாக பின்வருமாறு கூறுகின்றார். ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றேன். என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது என்று திருப்பாடல் 139 4 மற்றும் 6 வாசிக்கின்றோம். இதுபோலவே இயேசுவினுடைய அன்பிற்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களது தேடல்கள் என்னென்ன என்பதெல்லாம் தெரியும் என்று யோவான் அதிகாரம் 6 வசனம் 64 வாசிக்கின்றோம். கடவுளுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர்களை அன்பு செய்கிறார். அதுபோல இயேசுவும் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார் என்று யோவான் அதிகாரம் 13 வசனம் 1 நாம் காண்கின்றோம். இரண்டாவது பண்பு, கடவுளுடைய அன்பு பாவத்தை வெறுக்குமே ஒழிய பாவிகளை வெறுக்காது. அதுபோல் இயேசுவும் செய்தார். எடுத்துக்காட்டாக, காட்டி கொடுக்கவிருக்கும் யூதாஸின் எண்ணத்தை தான் வெறுத்தார். ஆனால் யூதாஸை அல்ல. அப்படி வெறுத்திருந்தார் என்றால் ஒரு வார்த்தையாலே அத்திமரத்தை பட்டு போக செய்தவருக்கு யூதாஸை கட்டி போட்டிருக்க முடியாதா என்ன? அப்படி செய்யவில்லை. ஏனெனில் வெறுப்பு தான் தன்னலத்திற்காக பிறரை கட்டுப்படுத்தும். அன்பு தன்னலத்திற்காக எதுவும் செய்யாது. இதில் அன்பினுடைய மேன்மை அடங்கி இருக்கிறது. இந்த மேன்மையை தான் நற்செய்தியின் தொடக்கத்திலே வாசிக்க கேட்டோம். அவன் யூதாஸ் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு தான் அனுபவித்த உயிர் துறந்த கடவுளது அன்பை முழுமையாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாமும் அவரை போல இன்று பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா? திருப்பலி, திருவருட் சாதனங்கள், திரு அவை, நமது குடும்பம், பல்வேறு வழிகளில் இயேசுவின் அன்பு நம்மை தேடி வந்து சுகமளிக்கின்றது. நாம் சுவைத்த இந்த நேசத்தை பிறரோடு நிறைய நேரங்களிலே பகிர தவறுகின்றோம். ஏனெனில் நமக்கு நாம் தான் முக்கியம், பிள்ளைகள் தான் முக்கியம், நமக்கு இனம் தான் முக்கியம், நமக்கு மதம் தான் முக்கியம், நமக்கு நாடு தான் முக்கியம் என்று பல்வேறு சிறு சிறு வட்டங்களை நமக்கென்று நாமே போட்டுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை இவ்வட்டத்திற்குள்ளே பகிர்ந்து நிறைவு அடைகின்றோம். ஆனால் கிறிஸ்துவும் கடவுளும் எப்படி செய்யவில்லை. எல்லா மனிதரையும் அன்பு செய்தார்கள். அவர்களைப் போல நாமும் நமது வட்டங்களை கடந்து எல்லாருக்கும் கிறிஸ்துவின் அன்பை தர வேண்டும். பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல் கிறிஸ்துவின் அன்பை பிறரோடு முதலில் பகிர்தலில் ஆர்வமாயிருக்கும். ஆனால் நம் இறுதி வரை நிலையாயிருப்பதில்லை. எனவே இந்த திருப்பலியிலே கிறிஸ்து எவ்வாறு நம்மை தேடி வந்து சுகமளித்து அன்பு செய்தாரோ அவ்வண்ணமே நாமும் பிறரை அன்பு செய்வதற்கு வேண்டிய வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வை சற்று ஆலோசித்து பார்த்து இறுதி வரை தொடர்ந்து அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ்வோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.